கலிபோர்னியா காட்டுத்தீ வரலாறு காணாத பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பிரதான நகரமான லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள ஹாலிவுட் ஜனவரி 5 கோல்டன் குளோப் அவார்ட் நிகழ்ச்சியில் பல நடிகர்களுக்கு அவார்ட் வழங்கி கௌரவித்த அதேவேளை கடவுளுக்கு 0 தெரிவு வழங்கியதுடன் அகிலத்தையே உருவாக்கிய கடவுள் 0 தான் என மிக ஏளனமாக கூறி எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் ஜனவரி 7 கடவுள் 0 அல்ல ஹீரோ என கூறுவது போல காட்டுத்தீ கட்டுப்படுத்த முடியாமல் பரவி பல செல்வந்தர்களின் சொத்துக்களை சாம்பலாக்கியதுடன் புகழ் பெற்ற ஹாலிவுட் காப்பாற்றுவார் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்களால் எதையும் செய்ய முடியும் என பெருமிதத்தோடும் ஏளனத்தோடும் கூறியவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போனது. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என கூறி ஹெவன் ஆன் எர்த் என தங்கள் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வேதனையில் மூழ்கியிருக்கிறார்கள். பெரும் தீயினால் பேர் அழிவுகளும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளது கவலையும் அதிர்ச்சியும் தருவதாக இருந்த போதிலும் எப்படிப்பட்ட செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதற்காக இதை எடுத்து சொல்ல வேண்டியுள்ளது. கலிபோர்னியா காட்டுத்தீ தேவ கோபாக்கினியால் ஏற்பட்டதோ இல்லையோ இந்த தீ பலருக்கும் தேவ பயத்தை ஏற்படுத்துவதாகவே உள்ளது. மிகவும் இருள் நிறைந்த ஹாலிவுட் கிறிஸ்தவம் சார்ந்த படங்களை எதிர்ப்பதுடன் சாத்தான் குறித்த படங்களை மிக தாராளமாகவே வெளியிட்டுள்ளது. இதற்காக சேட்டானிக் ரிச்சுவல்களில் ஈடுபடுவதுடன் உண்மையான விச்சஸ் மூலம் அந்தகார சக்தியை கட்டவிழ்த்து தேவனுக்கு எதிராக மக்கள் செயல்படுவதற்கு தூண்டுகிறார்கள். ஹாலிவுட்டின் டார்க் சைட் பற்றி பல உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு தான், ஆனால் அமெரிக்கர் அனைவரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. பலர் தேவனை எதிர்ப்பதோடு சாத்தானை கடவுளாக வணங்கி மிக பயங்கரமான வாழ்க்கை வாழ்கின்றனர். கலிபோர்னியாவின் பொஹேமியன் கிராவ் என்ற மிக பெரிய இடத்தில் ரகசியமாக சேட்டானிக் ரிச்சுவல்ஸ் நடைபெறுகிறது. இதில் பெரும் பணக்காரர்களும் புகழ் பெற்றவர்களும் நாடுகளின் தலைவர்களும் கூட கலந்து கொண்டு சாத்தானுக்கு பலியிடுவதுடன் சிலர் புகழ் பெறுவதற்காக தங்கள் ஆத்துமாவை விற்று சாத்தானுக்கு அடிமையாகியுள்ளதுடன் மற்றவர்களையும் அடிமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் தேவ திட்டத்திற்கேற்ப ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு தேவ பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் பெரும் ஆதரவு வழங்கினார்கள். ஆனால் பல செலிபிரிட்டிஸ் அதனை எதிர்த்து செயல்பட்டார்கள். இது தேவனை எதிர்ப்பதற்கு சமமானது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என வேதாகமம் கூறுகிறது. அவர் நீடிய பொறுமையுள்ளவர். ஆனால் அவரது வார்த்தையை மதிக்காமல் அநீதியும் அக்கிரமமும் செய்யும் போது கடும் கோபத்துடன் பெரும் சாம்ராஜ்யங்களையே வீழ்ச்சியுற செய்துள்ளார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எவ்வளவு செல்வாக்கும் அந்தஸ்தும் உடையவர்களாக இருந்தாலும் கூட அகிலத்தை ஆளும் அதி உயர் சக்தியாக கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கலிபோர்னியாவில் ஜீசஸ் ரிவல்யூஷன் மூலம் பெரும் எழுப்புதல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. தீமையை நன்மையாக மாற்றும் தேவன் இந்த காட்டு தீயின் அழிவிலிருந்து மனமாற்றம் பெற்ற புதிய சந்ததியை எழுப்ப வேண்டுதல் செய்வோம்.